Dear students, most welcome to our channel. Today we are going to discuss second part of book back 1 marks of chapter 6. So already first part பார்த்திருக்கிறோம் 1 ல இருந்து 12 book back 1 marks. இப்போ 13 ல இருந்து 25 வரைக்கும் பார்க்க போறோம் chapter 6 ஓட. வாங்க questions பார்க்கலாம். So first question number 13 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If A vector cross B vector cross C vector which is equal to A cross B cross C, where A, B, C are any three vectors such that B dot C not equal to 0 and A dot B not equal to 0, then what about A and C அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தேவைப்பட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் த கிவன் கண்டிஷன். ஸோ கிவன் கண்டிஷன் A cross B cross C which is equal to A cross B cross C அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வெக்டரோட அந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் அதோட ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பியை ரிமூவ் பண்ணுவோம். அதாவது ஏ டாட் சி இன்ட்டு எதை விட்டமோ அதை எழுதுவோம் இன்ட்டு பி வெக்டார். நெக்ஸ்ட் மைனஸ் எதை விட்டமோ அதை வெளியிலிருந்து கனெக்ட் பண்ணுவோம். அதாவது ஏ டாட் பி இன்ட்டு சி வெக்டார்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த சேம் மெத்தட் இங்கும் அதான். பி வெக்டரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் விட்டதை வெளியிலிருந்து கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது பி டாட் சி இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார் தான், இதுவும் ஏ டாட் சி இன்ட்டு பி வெக்டார் தான். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் இங்கேயும் மைனஸ் மைனஸ் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ இருக்கிறதே ஏ டாட் பி இன்ட்டு சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பி டாட் சி இன்ட்டு ஏ வெக்டார், இதுதான் இருக்கும். ஸோ நம்மளை கேட்ட கொஸ்டினும் அதுதான். வாட் அபவுட் ஏ அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஏ டாட் பி அப்படின்னாலும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான், பி டாட் சி அப்படின்னாலும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான். பட் இதில் என்ன விஷயம், அது ரெண்டுமே 0 இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம தாராளமாக ஏதாச்சும் ஒன்று லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு கொண்டு போகலாம் இந்த மாதிரி. அதாவது தி சி வெக்டார் ஈக்குவல் டு பி டாட் சி டிவைடட் பை ஏ டாட் பி இந்த மாதிரி கொண்டு வரலாம் இன்ட்டு ஏ வெக்டார். ஸோ இப்போ பாருங்க, பி டாட் சி அப்படிங்கிறது ஒரு நம்பர், ஏ டாட் பி அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறதும் ஒரு நம்பர் தான். ஸோ சிம்பிளாக சொன்னால் தி சி வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர் லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு இதை நம்ம எழுதலாம். லேம்டாங்கிறது சம் நம்பர். ஸோ இப்போ சி வெக்டார் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டார், இந்த மாதிரி கண்டிஷன் கிடைக்குது அப்படின்னா தீஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் பேரலல் அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம சி வெக்டார் பேரலல் டு ஏ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. ஏ அண்ட் சி ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் சி ஆர் பேரலல் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். செகண்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. இந்த 14 சம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏபிசி 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எ வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் லைஸ் இன் த பிளேன் கண்டெய்னிங் பி அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த 4 வெக்டர்ஸில் ஏதோ ஒரு வெக்டர் ஏ வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது அண்ட் ஆல்சோ கண்டெய்னிங் த பிளேன் பி அண்ட் சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 மார்க் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒன்றும் ப்ராப்பர்வே ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்ம வெரிஃபை பண்ணி கூட இந்த ஆன்சரை செய்யலாம். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 4 வெக்டர்ஸில் ஏதோ ஒரு வெக்டர் எப்படி இருக்க போகுது, ஏவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 2 வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா கண்டிஷன் நமக்கு தெரியும். 2 vectors are perpendicular. Suppose A and B, A vector and B vector are perpendicular
அப்படின்னா என்ன கண்டிஷன்? which is implies a vector dot b vector which is equal to 0. dot product 0 ஆகுதுன்னா these two vectors are perpendicular அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சம்ல நமக்கு this is the a vector. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. அதை எப்படி நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் செஞ்சு பார்ப்போம். எதுக்கு 0 வருதோ அதுதான் அங்க இருக்கிற ஆப்ஷன் ஆன்சர். ஒருவேளை ரெண்டு ஆன்சர் 0 ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ வெக்டர், the given a vector which is equal to 2i plus 3j minus k, இதான் a வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது a வெக்டர் டாட் the given first option minus 17i plus 21j minus 97k. ஸோ ஏவோட டாட் ப்ராடக்ட் செஞ்சு பார்ப்போம். அதாவது 2 into minus 17 அப்படின்னா minus 34 அப்படின்னு கிடைக்கும். 3 into 21 அப்படிங்கிறது plus 63 கிடைக்கும். minus into minus plus 97. கண்டிப்பா which is not equal to 0. அது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. ஆப்ஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஆப்ஷன் அகெயின் ஏ டாட் 17i plus 21j minus 123k. ஸோ இது மாதிரி இருக்கும்போது எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணிடணும். ஏதாச்சும் ஒன்றுக்கு நான் ஜீரோனா அதுதான் ஆன்சர். ரெண்டு நான் ஜீரோ அப்படின்னா அடுத்த ரூலுக்கு நம்ம போகணும். சரி, இங்கேயும் பாருங்க 17 into 2. ஸோ அகெயின் plus 34 plus 63 minus into minus plus 123. all the terms are positive. it's never be 0. கண்டிப்பா 0 ஆகல. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் போலாம். so third again a dot, the third option minus 17i minus 21j plus 97k ன்னு இருக்கு. so இதையும் செக் பண்றோம். 2 into minus 17 minus 34 minus 63, next minus 97. so all are minus. this also never be 0. கண்டிப்பா கிடையாது. அப்போ மேபி லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ செக் பண்ணுவோம், இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். ஸோ ஏ டாட் என்ன இருக்கு பாருங்க, minus 17i minus 21j minus 97kன்னு இருக்கு. ஸோ ஏவோட டாட் ப்ராடக்ட் பண்ணா 2 into minus 17 minus 34 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 into minus 21 அப்படிங்கிறது minus 63 வருது. நெக்ஸ்ட் பாருங்க minus into minus plus 1 into 97 கிடைக்கும். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா plus 97 கிடைக்கும். ஸோ இப்போ இதோட வேல்யூ பாருங்க 100% நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட் a டாட் b ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குன்னா these two vectors are perpendicular. ஸோ அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4த்துல 4th ஆப்ஷன் தான் அது. ஸோ அதனால நமக்கு அடுத்த ரூல் இங்கே தேவையே இல்லை. 1 மார்க் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15, the angle between the lines அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், பொதுவாக அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் என்ன ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம், இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஸோ என்ன ஃபார்முலா, தட் இஸ் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் யூ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் யூ வெக்டார் மாடுலஸ் வி வெக்டார் அப்படின்னு போட்டிருப்போம். இதில் யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன், V அப்படிங்கிறது செகண்ட் லைனோட டைரக்ஷன். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கு, செகண்ட் லைனும் இம்ப்ராப்பரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த லைனை வந்து அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கரெக்டாக எழுதணும். என்ன லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ எக்ஸ் மைனஸ் x1 by L, y minus y1 divided by m, z minus z1 divided by n. இதான் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுல LMN அப்படிங்கிறது இந்த லைனோட டைரக்ஷன், x1 y1 z1 அப்படிங்கிறது இந்த லைன் மேல இருக்கிற ஒன் ஆஃப் த பாயிண்ட். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. தட் இஸ் x minus 2 by 3 which is equal to y plus 1 divided by minus 2ன்னு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா
கமா z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு z மைனஸ் 2 டிவைடட் பை 0 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணும்போது இது மூணும் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்னு தான் நமக்கே கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்போ இங்கே z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் ஈக்குவல் டு z மைனஸ் 2 பை 0ன்னு எழுதியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு அதே வேல்யூ கிடைக்குமா பாருங்க. இந்த 0 கொண்டு போயிட்டு, அதாவது இதோட மீனிங் இதுதான், z மைனஸ் 2 டிவைடட் பை 0 ஈக்குவல் டு k அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 0 கொண்டு போனீங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0வா மாறிடும். ஸோ z ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் x மைனஸ் 1 டிவைடட் பை 1. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா XYZ லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் XYZக்கு முன்னாடி +1 தவிர்த்து வேற எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கு. கண்டிப்பாக அந்த 2வை நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா y + 3/2 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு z + 5 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ x மைனஸ் 1/1 y + 3/2 டிவைடட் பை 3/2 which is equal to z plus 5/2. ஸோ இது மாதிரி எழுதலாம். இந்த 3/2வை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா, அதாவது நியூமரேட்டர் கொண்டு போது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம், அப்போ இதே டேர்ம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால இந்த லைனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் வேணும், செகண்ட் லைனோட டைரக்ஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது தான் டைரக்ஷன், நியூமரேட்டரில் இருக்கிறது தான் பாயிண்ட் நமக்கு. ஸோ அப்போ அந்த u வெக்டர் நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் u வெக்டர் which is equal to 3i minus 2j plus 0 into k வெக்டர். இதான் ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன். செகண்ட் லைனோட டைரக்ஷன் என்ன இருக்கு பாருங்க, அந்த மாதிரி. தட் இஸ் v வெக்டர் which is equal to i cap plus 3/2 into j cap, அதே மாதிரி plus 2 into k வெக்டர் இப்போ ஆர் k cap. இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் பாருங்க, u டாட் v வேணும். ஸோ u வெக்டார் டாட் v வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், i டாட் i 1 ஆயிடும். மாற்றி செஞ்சோம்னா i டாட் jன்னு போனால் ஆன்சர் 0வா மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க, இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 into 3 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 2 into 3/2. நெக்ஸ்ட் 0 into anything 0வா மாறிடும். 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 - 3 ஆன்சர் என்ன ஆகுது அப்படின்னா 0ன்னு வருது. அப்போ நம்ம இதுக்கு மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டாட் ப்ராடக்ட் 0 ஆகுது அப்படின்னாவே த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எங்க இருக்கு பாருங்க, 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் சம் நம்பர் 16. இதுவும் அதே மாதிரி இருக்கிற ஒரு சம்மு தான். ஆக்சுவலா இப் த லைன் லைஸ் இன் த பிளேன் தென் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ என்ன ஃபார்மேஷன், இப் த லைன் r vector equal to a vector plus s into u vector. அதாவது வெக்டர் ஃபார்ம்ல இதுதான் லைனோட ஜெனரல் ஃபார்ம். சரியா, 1 point 1 டைரக்ஷன் இருக்கிற லைனோட ஜெனரல் ஃபார்ம். if the line r vector equal to a vector plus s into u vector lies in the plane r dot n which is equal to p. இது உங்களுக்கு தெரியும், இது பிளேனோட ஜெனரல் ஃபார்ம், இது வந்து வெக்டர் ஃபார்ம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைனு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேன்ல கம்ப்ளீட்டா லைஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கான கண்டிஷன். எதை எக்ஸிஸ்ட் பண்ணணும், அதாவது இந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு அந்த பிளேன் மேல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது சிம்பிளா சொன்னா a வெக்டர் டாட் n வெக்டார்னு போட்டீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு p அப்படின்னு வேல்யூ கிடைக்கணும். அண்ட்
இது மட்டும் இருந்தால் போதாது. அண்டு இந்த லைனோட டைரக்ஷனும் இந்த பிளேனோட நார்மலும் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த லைனு கம்ப்ளீட்டாக அந்த பிளேனில் லைஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது மீனிங். அதாவது u டாட் என் அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைனு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேனில் கம்ப்ளீட்டாக லை ஆகிருக்குது அப்படிங்கிறது மீனிங். கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நமக்கு 1 மார்க் தான். ஏதாச்சும் எக்ஸ் கோஆர்டினேட் ஆர் ஒய் கோஆர்டினேட் எதனா ஒன்று கண்டுபிடிச்சா கூட போதும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யூ வெக்டார் அப்படின்னு எழுதுருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற லைன் கரெக்டான ஃபார்ம்ல இருக்கா பாருங்க. தட் மீன்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் நமக்கு டைரக்ஷன். தட் இஸ் 3i minus 5j plus 2k. அடுத்து பிளேனோட நார்மல் தட் இஸ் n வெக்டார். n இருக்கு பாருங்க, xi அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட் 1i, y ஓட கோஎஃபிஷியன்ட் 3j, z ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு k. இப்போ நமக்கு u டாட் n ஈக்குவல் டு கண்டிப்பாக என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்போதான் இந்த லைனோட டைரக்ஷனும் பிளேனோட நார்மலும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் தான் அந்த லைன் அந்த பிளேன் மேலே இருக்குது அப்படிங்கிறது மீனிங். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுறோம். அப்போ u டாட் என் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 0ன்னு கிடைக்கணும். அப்படின்னா ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 3 × 1 3ன்னு வரும், மைனஸ் 5 × 3 மைனஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 × ஆல்ஃபா அதாவது மைனஸ் 2 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ இங்கே இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு மைனஸ் 12 வருது. ரைட் சைட் கொண்டு போனோம்னா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் 12, therefore ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்னொரு கண்டிஷனை யூஸ் பண்ணோம்னா பீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் 1 மார்க் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படிங்கிறது இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, அதாவது செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒருவேளை 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்டால் நம்ம அடுத்த கண்டிஷன் யூஸ் பண்ணி பீட்டாவை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. இதுவும் ஒரு சிம்பிளான சம்மு தான், பட் 3 மார்க்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின். த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த வெக்டர்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் இருக்கு, ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் இருக்கு, ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் செப்பரேட் ஃபார்முலா. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் த பிளேன் அதுக்கான ஃபார்முலா இதுதான். அதாவது sin θ which is equal to u dot n divided by modulus u vector into modulus n vector அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் த பிளேன். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா u அப்படிங்கிறது லைனோட டைரக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. அதாவது இதுதான் லைனு, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டிஆர்எஸ் டி இன்டு யூ வெக்டார். இதுதான் இதுக்கான டைரக்ஷன். நெக்ஸ்ட் n அப்படிங்கிறது ஆர் டாட் என் ஈக்குவல் டு பி, அதாவது பிளேனோட ஜெனரல் ஃபார்ம் ஆர் டாட் என் விச் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதில் நமக்கு யூ வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க, 2i plus j minus 2k அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு i plus j அப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் u டாட் n வேணும். ஸோ u டாட் n அப்படின்னு போட்டிங்கன்னா 2 × 1 2ன்னு கிடைக்கும். i அதாவது j டாட் j 1 1 × 1 ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ u டாட் n திஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும் இந்த சம்ல, நெக்ஸ்ட் நமக்கு மாடுலஸ் u வேணும் அண்ட் மாடுலஸ் n வேணும். ஸோ மாடுலஸ் u அப்படின்னு எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். அதாவது i j k ஓட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது தான் அந்த வெக்டரோட மேக்னிடியூட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது 4 8 8 + 1 9 ரூட் எடுத்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் மாடுலஸ் v வெக்டார்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப்
1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூன்னு கிடைக்கும். ஸோ இது மொத்தமாக கொண்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தேர்ஃபோர் திஸ் சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இதுலேயும் பார்த்தோம்னா மாடுலஸ் தான். ஸோ மாடுலஸ் யூ டாட் என் ப்ளஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ டிவைடட் பை 3 இன்ட்டு ரூட் டூன்னு கிடைக்கும். 3 கேன்சல் ஆகிடும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ட்ஸ் ஆஃப் 1/√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சைனுக்கு எப்போ 1/√2 அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 அதாவது 45 டிகிரி. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு, தேர்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் நம்மள 3 மார்க்கில் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18. Question number 18. The coordinate of the point where the line meets the plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிற அந்த லைன் கொடுத்துருக்கிற அந்த பிளேனை எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணும் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்குக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சம் செய்யும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த லைன் கொடுத்தாலும் அந்த லைன் அதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும். அதே மாதிரி என்ன பிளேன் கொடுத்தாலும் அதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதணும். இப்போ நம்ம இந்த பிளேனும் இந்த லைனும் ஏதோ ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் பண்ண போதும். ஸோ அப்போ அந்த காமன் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, given லைன். ஸோ given லைன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம் டைரக்டா எழுதிடுறேன். ஸோ x-6 அதாவது நமக்கு இருக்கிற பாயிண்ட் இதுதான் ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு யூ வெக்டார். இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு யூ வெக்டார். ஸோ அந்த ஸ்கேலாரோட எது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குதோ அதுதான் நமக்கு டைரக்ஷன். ஸோ பாயிண்ட் வந்து 6, அடுத்து பார்த்தீங்கன்னா -1, அடுத்து +3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1, திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் Z+3 டிவைடட் பை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கு, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் கிடையாது, 0 போடுறோம், கேவோட கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ இதுதான் லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். அதே மாதிரி பிளேனோட கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும்னா கிவன் பிளேன். ஸோ நமக்கு தெரியும் கொடுத்துருக்கிறது ஆர் டாட் என் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆர் வெக்டாருக்கு xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கேன்னு போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐஜேகே எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு XYZன்னு வரும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். இது கொடுத்துருக்கிற லைனு, இது கொடுத்துருக்கிற பிளேன். இதுலேயும் XYZ இருக்கு, இதுலேயும் XYZ இருக்கு. ஸோ XYZக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ரெண்டுத்தையும் எக்ஸிஸ்ட் பண்ணுமோ தட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட். ஆர் அவங்க கேட்ட மாதிரி இந்த லைன் இந்த பிளேனை எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, இந்த லைனோட ஜென்ரல் ஃபார்ம் அதாவது ஜென்ரல் பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வச்சுட்டு இந்த லைன் மேல எந்த பாயிண்ட் இருந்தாலும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு எழுத போறோம். எனி பாயிண்ட் ஆன் த லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு போட்டு therefore x y z which is equal to இங்க இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் கேவுக்கு ஈக்குவல் தான். அப்ப என்ன செய்யணும், x-6 divided by -1 equal to k அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ -1 ரைட் சைடு கொண்டு போறோம், -6 ரைட் சைடு கொண்டு போறோம். அப்போ இது டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் ஆச்சுன்னா தட் இஸ் -kன்னு வரும். இந்த -6 ரைட் சைடு எடுத்துட்டு போனோம்னா +6ன்னு வந்துடும். அதாவது எக்ஸோட வேல்யூ -k + 6. அதே மாதிரி ஒய்க்கு பாருங்க, இது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிடும், +1 போச்சுன்னா மட்டும் -1ன்னு வரும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது 4k + 3 ரைட் சைடு கொண்டு போனோம்னா -3 ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இதோட மீனிங் ஆக்சுவலா என்ன, இது ஒரு லைன்னா அது மேல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம், k ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அந்த லைன் மேல இருக்கும், k ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கனாலும் அந்த பாயிண்ட் அந்த லைன் மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேவோட எந்த வேல்யூக்கு அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பிளேனும் இந்த லைனும் மீட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் XYZ.
இங்க இருக்கிறதும் XYZ தான். இந்த ரெண்டு XYZ எந்த பாயிண்ட்ல ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ நீங்க என்ன செய்றீங்க, அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பிளேன்ல சப்ஸ்டிட் பண்றீங்க, K ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணா X ஓட வேல்யூ பாருங்க -K + 6, Y ஓட வேல்யூ -1, Z ஓட வேல்யூ -4K - 3 which is equal to +3. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ -K + 6 -1 -4K -(-) which is equal to 3 கிடைக்கும். ஸோ எது எங்க கேன்சல் ஆகுது பாருங்க, +3 கூட கேன்சல் ஆகிடும். இது -4K -1Kங்கிறது -5K. இங்க பாருங்க 6 - 1 5ன்னு வரும். ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா -5னே வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு K = +1 வரும். 5 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம அந்த மீட்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னா, இங்க இருக்கிற XYZ இங்க இருக்கிற XYZ எந்த பாயிண்ட்ல ஈக்குவல், K = 1ன்னு கொடுத்து கிடைக்கிற பாயிண்ட்ல ஈக்குவல் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ therefore மீட்டிங் பாயிண்ட். ஸோ இதில் K = 1 அப்ளை பண்ணா XYZ which is equal to என்ன வரும் பாருங்க, இங்க 1 கொடுத்தீங்கன்னா 6 - 1 அப்படிங்கிறது 5. இங்க எதுவும் கொடுக்க முடியாது, -1. அதே மாதிரி இங்க 1 கொடுத்தீங்கன்னா 4 - 3 அப்படிங்கிறது +1. ஸோ 5 - 1 +1 அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் சம்முக்கான ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, அதாவது 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இது மாதிரி கொஸ்டின் 3 மார்க்ல நிறைய முறை நம்மள எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சம் நம்பர் 19. சம் நம்பர் 19 இது ஒரு சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் x1 y1 z1 and the plane ax plus by plus cz plus d equal to 0. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? திஸ் இஸ் த ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் d equal to மாடுலஸ் டிஸ்டன்ஸ். ஏன் மாடுலஸ் போடுறோம்னா cannot be நெகட்டிவ். ஸோ அங்கே கொடுத்துருக்கிற பிளேன் ax plus by plus cz plus d. ஸோ இங்கே என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். x1 y1 z1 டிவைடட் பை ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyz, அதாவது a² plus b² plus c² எழுதுவோம். பட் இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த பிளேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரிஜின் அப்படின்னா நமக்கு என்னது, பாயிண்ட் எப்படி இருக்கும், எல்லாமே 0 0 0ன்னு ஆயிடும். ஸோ சிம்பிளா x1 y1 z1 0 கிடைக்குதுன்னா நமக்கு இங்க எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிற அந்த பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3x - 6y + 2 + 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் d அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஏன்னா x1 y1 z1 0 ஆகுதுனால இது மொத்தமாக 0 ஆகிட்டு d மட்டும்தான் இருக்கும். ஸோ d = 7. a b c, a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ -6, c ஓட வேல்யூ 2. அதை மட்டும் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ நியூமரேட்டரில் 7 மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் a² 3² 9, b² 6² பண்ணுறோம் 36, c² 2² பண்ணுறோம் 4. ஸோ டினாமினேட்டரில் 49 வரும். ரூட் எடுத்தீங்கன்னா அதுவும் 7 தான். ஸோ 7/7 கேன்சல் பண்ண ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது ஆரிஜின்லேருந்து இந்த பிளேன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் நம்பர் 20th. ஸோ இந்த 20th சம்ல என்ன கேட்டிருக்காங்க, இதே சம்மு தான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற அந்த ரெண்டு பிளேனும் எப்படி இருக்கு, அதாவது x + 2y + 3z + 7 = 0. இது ஃபர்ஸ்ட் பிளேனு. நெக்ஸ்ட் பாருங்க
2x plus 4y plus 6z plus 7 which is equal to 0. இது second plane. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனை 2ஓட மல்டிப்ளை பண்ணா x, y, z ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கும். அப்படின்னா these two planes are parallel அப்படிங்கிறது அர்த்தம். கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபர் ஆகலாம். இப்போ இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னா இந்த XYZோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஒன்று ஈக்குவேஷன் நம்பர் 1 2ஓட மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கும். இல்லை சப்போஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு இதை வச்சுக்கிட்டோம்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ எப்படி வேணால் செய்யலாம். ஸோ டிவைடே பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைசபிள் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, எக்ஸு plus 2y plus 3z plus 7 by 2 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel planes இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதாவது டிஸ்டன்ஸ் டெல்டா this is equal to modulus d1 minus d2 divided by square root of a square b square c square அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இதில் d1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேனோட அந்த கான்ஸ்டன்ட் தான், d2ங்கிறது செகண்ட் பிளேன்ல இருக்கிற கான்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு பிளேனோட ஜெனரல் ஃபார்ம் இதான், ax plus by plus cz plus d which is equal to 0. xyz ஓட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பேரு abc, கான்ஸ்டன்ட்டுக்கு பேரு d1 d2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சம்ல d1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 7 இருக்கு, d2 அப்படிங்கிறது இங்க இருக்கிற 7/2 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க abcன்றது ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருக்கும், 1 2 3 இங்கவும் 1 2 3. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 minus 7/2 divided by square root of 1 square 2 square 3 square. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, இது 14 minus 7 அப்படின்னா 7 தான். சிம்பிளா நியூமரேட்டர்ல 7/2, டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 square 1 plus 4 plus 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர், ஸோ திஸ் டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு 7 divided by 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றிருக்கிறாங்க, அந்த சம்மை சிம்பிளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படி பண்ணியிருக்காங்க, 7 divided by டினாமினேட்டர்ல √2 இருக்கு, நியூமரேட்டர்ல √7 இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஒன்லி 7 √7 into √7 எழுதலாம். இதுதான் வந்து ஒன்லி 7. டினாமினேட்டர்ல 2 இருக்கு, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 √2 into √7 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் ஒரு √7 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு பாருங்க. அதாவது டெல்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு √7 divided by 2 into √2. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பேரலல் பிளேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21, இஃப் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் கொசைன் கொடுத்துருக்காங்களா, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஸோ இது டைரக்ஷன் கொசைன்ஸ்னு கொடுத்துட்டு அப்போ அந்த சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், கொடுத்துருக்கிறது டைரக்ஷன் கொசைன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் அந்த டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் பற்றி. ஸோ என்ன அப்படின்னா தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் கொசைனாக இருந்தால் இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் பண்ணணும். இதுவே டைரக்ஷன் சைனாக இருந்ததுன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சதுன்னா அங்கே கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ காஸ் ஆல்ஃபா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ் பீட்டாவும் 1/c தான், காஸ் காமாவும் 1/c தான், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டைரக்ஷன் கொசைனாக இருந்தால் இதோட வேல்யூ 1 வரணும். இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டு தட் இஸ் 1/c ஹோல் ஸ்கொயர் ஆகிடும், இதுவும் 1/c ஹோல் ஸ்கொயர் ஆகிடும், இதுவும் 1/c ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சிக்கு என்ன வேல்யூ அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1/c ஸ்கொயர், இங்கவும் 1/c ஸ்கொயர், இதுவும் 1/c ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கு, நியூமரேட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ டினாமினேட்டரில் சி ஸ்கொயர், நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 + 1 3ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 3 ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னா சி ஈக்குவல் டு +or-√3. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா ரூட்டாக மாறும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இது ஒரு சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22. ஸோ 22ல என்ன கேட்டிருக்காங்க? The vector equation represent a straight line passing through the points அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த லைன் போற பாயிண்ட் எல்லாம் எதுன்னு சொல்லிட்டு. லைன் அப்படின்னா அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வழியா போயிட்டு இருக்கோம். அதுல ஏதோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியா செய்யணும்னா அந்த லைனை கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதிருங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படிங்கிறது x மைனஸ் x1 பை எல், y மைனஸ் y1 டிவைடட் பை எம், z மைனஸ் z1 டிவைடட் பை n நமக்கு தெரியும். இது கொடுத்துருக்கிறது வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t இன்டு u வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது பாயிண்ட், u அப்படிங்கிறது டைரக்ஷன். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட் என்ன பாருங்க, 1 -2 +1 இருக்கு. அதை அப்படியே நியூமரேட்டர்ல அப்ளை பண்றீங்க. x -1 திஸ் இஸ் ஈக்குவல் டு y -2 ஆல்ரெடி அங்க இருக்கு. அப்போ இது y +2 மாறிடும். அதே மாதிரி திஸ் இஸ் ஈக்குவல் டு அங்க -1 இருக்கு. ஸோ z +1 டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்க 6i - k மட்டும் இருக்கு. அப்போ அதுதான் டைரக்ஷன். இங்க 6 yக்கு எதுவும் கிடையாது, 0. அடுத்து பாருங்க k ஓட வேல்யூ -1 இருக்கு. ஸோ இப்போ இதுதான் அந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த லைன் வழியா போற பாயிண்ட் எது அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்னன்னா 1 -2 -1 இந்த பாயிண்ட் வழியா அந்த லைன் போயிட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே மேண்டட்டரியா கொடுத்துருக்காங்க. 1 -2 -1 1 -2 -1 1 -2 -1 இதுல மட்டும்தான் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸை போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல எந்த ஈக்குவேஷன், எந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பாயிண்ட்னு சொல்லிட்டு போயினே இருந்துடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் 0 இருக்குது, இதை விட்டுருங்க, இதை பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த 2 கண்டிஷனை x -1 பை 6ம் z +1 டிவைடட் பை -1 இது 2 மட்டும் எங்க ஈக்குவலா வருது, எந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலா வருதுன்னு மட்டும் செக் பண்ணுங்க போதும். ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா -1 பை 6. இங்க வந்து பாத்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ -1 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சான்ஸ் இல்லை, விட்டுருங்க. செகண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி இங்க 0 கொடுத்தோம்னா -1 பை 6, இங்க -1 கொடுத்த உடனே அது 0 ஆயிடும். அப்போ அதுவும் இல்லை, விட்டுருங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் தான், இதை செக் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, 1 கொடுக்குறோம், 1 -1 0 பை 6ன்னு வரும், இதை விட்டுருங்க. அதே மாதிரி இசட்டுக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா -2 இருக்கு. -2 கொடுத்த உடனே நமக்கு -2 +1 இருக்கு. இதுவும் வந்து 0 ஆகல. சரி, அடுத்து பாருங்க லாஸ்ட் ஆப்ஷன். இது ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் தான், 0 -6 +1. ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ ஏதோ கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் இந்த கொஸ்டின் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எஸ், வி ஆர் ரைட். இங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல 6i கிடையாது, 6j. ஸோ அங்க 6j கிடைக்குது அப்படின்னா இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் என்னவா மாறும் பாருங்க. நம்ம எழுதிக்கிற இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும். ஸோ எழுதலாம் பாருங்க, x -1 டிவைடட் பை அதே மாதிரி y +2 டிவைடட் பை அதே மாதிரி z +1 டிவைடட் பை. இதுல எதுவும் டவுட் இல்லை. பட் அங்க 6j அப்படி வந்ததுன்னா i கிடையாது, அதனால இங்க 0 வரும். ஸோ இந்த இடத்துல 6 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எந்த பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர் 0 இருக்கிற இதை
கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. ஸோ இங்கே நம்ம 6 கொடுத்தோம், ஒய்க்கு 6 கொடுத்தா 8/6ன்னு வரும். பட் இந்த இடத்துல கொடுத்த உடனே 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராது. ஸோ செகண்ட் பாருங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அதே 6 + 2 8 வரும். இங்கே -1 + 1 0 ஆகிடும். ஸோ ஈக்குவலாக இல்லை. ஸோ செகண்டும் கிடையாது. ஸோ தேர்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் ஆல்ரெடி மேண்டேட்டரி பாயிண்ட். ஸோ இங்கே செக் பண்ணலாம் பாருங்க, ஒய்க்கு 4 கொடுக்குறோம். அப்படி 4 கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகும் பாருங்க, 4 + 2/6ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே இசட்டுக்கு -2 கொடுத்தீங்கன்னா -2 + 1/-1 கிடைக்கும். ஸோ இது 6/6 + 1 ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்க, -2 + 1ங்கிறது -1 தான். -1/-1ங்கிறது +1 ஆகிடும். ஸோ இப்போதைக்கு தேர்ட் ஆப்ஷன் ரைட்டாக இருக்கு. இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே -6 கொடுத்தீங்கன்னா -4/6ன்னு வரும். அந்த இடம் வந்து 2/-1 வருது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வெரிஃபை ஆகலை, அதாவது ஈக்குவலாக வரலை. ஸோ அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் இந்த கொஷின் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணதுனால இவ்வளோ டைம் எடுத்துச்சு. அதர்வைஸ் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம புக்கில் அது 6J இருக்கும். அங்கே 6 சைன் டைப் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் வரல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 23. ஸோ கொஸ்டின் நம்பர் 23, இது ஒரு சிம்பிளான சம் தான். இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 1 1 1 ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன் தென் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளா கவனிங்க. ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு, தட் இஸ் த பாயிண்ட் 1 1 1 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் அப்படின்னா 0 0 0ன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பிளேன் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிளேன். இந்த பிளேனோட டிஸ்டன்ஸ், அதாவது கொடுத்துருக்கிற அந்த பிளேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x + y + z + k which is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆஃப் தட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டு த பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது x2 - x1 whole square plus y2 - y1 whole square plus z2 - z1 whole square which is equal to அப்படின்னு போடுவோம். அதாவது இந்த 2 பாயிண்ட்டுக்கு சென்டரா இருக்கிற டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இப்போதான் பார்த்தோம், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி, சாரி பிளேனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு, தட் இஸ் மாடுலஸ் ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square plus b square plus c square அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். இதுல x1 y1 zங்கிறது கொடுத்துருக்கிற பாயிண்ட் abc அப்படிங்கிறது xyz ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் அப்ளை பண்ணி பாருங்க. இங்க கொடுத்துக்கிற கண்டிஷன், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த வேரியேஷன் ஆஃப் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கும் ஈக்குவல் ஆகணும்னா இதுல இது பாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் 1/2 ஆஃப். இப்போ இது என்ன ஆகும் பாருங்க, இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா பாயிண்ட் வந்து எல்லாமே 1 1 1 தான். அப்போ அதை x2 y2 z2ன்னு எடுத்தீங்கன்னா 1 - 0 whole square ஆயிடும், 1 - 0 whole square ஆயிடும், plus 1 - 0 whole square ஆயிடும். This is equal to 1/2 of modulus ax1. ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்க அப்ளை பண்ணா எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டும் 1 1ஆவே இருக்கு. அப்போ நமக்கு சிம்பிளா 1 + 1 + 1 plus d ஓட வேல்யூ kன்னு இருக்கு, டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதை சிம்பிளிகேஷன் பண்ணா கிடைக்க போறதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ லெஃப்ட் சைடு என்ன வரும் பாருங்க, எல்லாமே 1 √3ன்னு இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1/2 நியூமரேட்டர்ல மாடுலஸ் 3 + k டிவைடட் பை அகெயின் √3 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் நியூமரேட்டராக மாறும். ஸோ √3 × √3 only 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 2 3s are 6 அப்படின்னு லெஃப்ட் சைடு வந்துடும். ரைட் சைடு மாடுலஸ் 3 + k அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மள கேட்ட கொஸ்டினு கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடுலஸில் இருக்கு. ஸோ மாடுலஸ் பற்றி நமக்கு சில ஐடியாஸ் தெரியும். அதாவது
மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இப்படி இருந்தா எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்கும் அப்படின்னா this is equal to x equal to plus 2 and also minus 2 அப்படிங்கிறது மீனிங். plus 2 இருக்கு minus 2 இருக்கு. அதே மாதிரி மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 2 இப்படி இருந்தா என்ன மீனிங்? ஒரு இன்டர்வல் அதாவது ரியல் லைன்ல this x belongs to minus 2 இருந்து plus 2 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது மீனிங். இதே வந்து மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு இருந்தா என்ன மீனிங்? மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருந்து -2 யூனியன் அதே மாதிரி +2 இருந்து +infinity, அதாவது இந்த கேப் மட்டும், இந்த ஒரு இன்டர்வல் மட்டும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா கொடுத்துருக்கிற சம்ல இப்படி கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் 3 + k which is equal to 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடுலஸ் x equal to 2 என்ன மீனிங்? x equal to +2 இருக்கு -2 இருக்கு. அப்ப நம்ம மாடுலஸ் இங்க நான் ரிமூவ் பண்றேன். அப்ப 3 + k நான் எழுதுறேன்னா this is equal to +or-6 அப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முறை +6 எடுத்துக்கணும், ஒரு முறை -6 எடுத்துக்கணும். அப்ப 3 + k equal to +6 ஒரு முறை, இதே 3 + k equal to -6 ஒரு முறை. ஸோ என்ன ஆகும் பாருங்க. ஸோ k equal to 6 - 3, அப்போ k equal to +3 ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி k equal to -6 - 3 வரும். ஸோ k equal to -9 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 3, -9. ஸோ கேவுக்கு 3 இருந்தாலும் -9 இருந்தாலும் இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ எங்க இருக்கு பாருங்க, 3, -9. எஸ், 3, -9 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் நம்பர் 24. சம் நம்பர் 24 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த பிளேன்ஸ் ஆர் parallel then the value of lambda and mu are equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேனும் parallelனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எக்ஸ் ஒய் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும், கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபர் ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். இங்க இது parallelனு சொல்லிட்டாங்க, அப்படின்னா லேம்டாவுக்கு மியூக்கும் என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்துருக்கிறத கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதிடுறேன் டைரக்டா. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதுனா நமக்கு கொஞ்சம் சம் ஈஸியா இருக்கும், அதனால பிளேனோட கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஐஜேக்கு எடுத்துட்டு எக்ஸ் ஒய் ஜெட் போட்டா அதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். 2x - λx பிளஸ் lambda y அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா +z which is equal to 3. இது ஃபர்ஸ்ட் பிளேன். அதே மாதிரி செகண்ட் பிளேன் பாருங்க, 4x + y minus mu into z. So this is equal to 5. இது நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு பிளேனும் parallel அப்படின்னா XYZ ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும். ஸோ எப்படி வெரிஃபை பண்ணலாம் பாருங்க, இங்க லாம்டா இங்க 1 இருக்கு, இங்க Z இங்க மியூ இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப என்ன பண்ணா கிடைக்கும்? 1 இதை 2 ஆல டிவைட் பண்ணா இது மாதிரி கிடைக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இது மாதிரி கிடைக்கும். ஸோ என்ன வேணா செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 போடுறேன். ஸோ என்ன ஆகும் பாருங்க, இது 4x, இது -2 into lambda y, இது +2 into z, this is equal to 6 அப்படின்னு கிடைக்கும். this is number 3 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணி லாம்டாவுக்கும் மியூவுக்கும் வேல்யூ ஈஸியா போட்டுடலாம். அப்ப பாருங்க, இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் -2 lambda equal to 1. அப்ப lambda equal to -1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க z ஓட கோஎஃபிஷியன்ட் 2, இங்க z ஓட கோஎஃபிஷியன்ட் -mu equal to 2. அப்போ mu equal to என்ன வருது? -2 கிடைக்கும். ஸோ எங்க இருக்கு பாருங்க, -1/2, -2. ஸோ எங்க இருக்கு பாருங்க, ரெண்டுமே மைனஸ் இருக்கிற ஒரே ஆப்ஷனே தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க். எஸ், லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 25. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் த length of the perpendicular from the origin to the plane is 1/5, then the value of lambda is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆரிஜின்ல இருந்து இந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் 1/5
இப்படி இருக்கணும்னா லேம்டாவுக்கு என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதா கேட்டு இருக்கிற கொஸ்டின். ஸோ என்னவா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது டிஸ்டன்ஸ் டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆரிஜின் அப்படின்னா ஃபார்முலா அதாவது கான்ஸ்டன்ட் டி மட்டும் வரும் டிவைடட் பை ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XYZ அதாவது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டெல்டாவோட வேல்யூ டிஸ்டன்ஸ் வந்து 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற அந்த பிளேன்ல டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நீங்க -1 எழுதலாம், இல்ல ரைட் சைடு வச்சுக்கிட்டு +1 எழுதலாம். ஏன்னா உள்ள மாடுலஸ் இருக்கு, எப்படி இருந்தாலும் அது பாசிட்டிவா மாறிடும். அதாவது a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு லாம்டா, d ஈக்குவல் டு 1 ஆர் -1 எப்படி வேணா எழுதிக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் அப்படி இருக்கு. ஸோ இது 1/5 திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 9 + லாம்டா ஸ்கொயர் அப்படி இருக்கு. நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்க மாடுலஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ ரிமூவ் பண்ணீங்கன்னா நமக்கு 1/5 விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 + லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு லாம்டாவுக்கு தான் வேல்யூ வேணும். ஸோ இது ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இதை ரைட் சைடும் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 + லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு லாம்டாவுக்கு அதாவது ரூட்டுக்குள்ள அந்த லாம்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டீங்கன்னா 13 + லாம்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன். இப்போ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 - 13. ஸோ திஸ் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு லாம்டா தான் வேணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12ன்னு போகும். ஸோ ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 × 3 தான் 12. 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வரும், 2√3ன்னு வரும். ஸோ இந்த லாம்டாவோட வேல்யூ 2√3 அதாவது பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதில் இருக்கிற அந்த 25 சம்ஸும் 2 பார்ட்டாக நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்கிற அடுத்த யூனிட்டோட 1 மார்க்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.